பிறந்ததுலேருந்து இப்போ இருக்கிற வயது வரைக்கும் ஒரு புத்தகத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் வாசிக்கிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணுங்களேன். ஒரு விஷயம் நமக்கு தெரியும், ஆனால் நம்ம அதை கடந்து போயிடுறோம். ஒரு வீடு வேணுமா, கார் வேணுமா, என்ன வேணாலும் எழுதுங்க. பிரபஞ்சத்தா கூட நம்ம பேசக்கூடிய நேரம் ஒரு அற்புதமான நேரங்க. தேவையில்லாத நபர்களை பற்றி பேசுறதெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு அவங்க வாழ்க்கை அவங்க வாழறாங்க. ஏங்க நம்ம இன்னொருத்தரை பற்றி பேசணும்? வணக்கம். எல்லோரும் இன்புற்று வாழ இறையருள் பெருகட்டும். உங்களுக்கு வாழ்க்கை புத்தகங்க. வாழ்க்கையை பற்றி ஒரு புத்தகம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் பிடிச்சா மாதிரி வாழ்க்கையில் இருக்குங்க. அவங்களுடைய செயல், அவங்களுடைய நோக்கம், அவங்களுடைய குறிக்கோள். நீங்கள் பிறந்ததுலேருந்து இப்போ இருக்கிற வயது வரைக்கும் ஒரு புத்தகத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் வாசிக்கிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணுங்களேன். உங்களுடைய புத்தகமாக இருக்கட்டும். நல்ல புத்தகன்றது நான் உங்களுடைய வாழ்க்கை புத்தகத்தை சொல்கிறேங்க. அதுக்கு நீங்கள் முதல்ல என்ன செய்யணும்னா, ஒரு டைரியோ ஒரு நோட்டோ வாங்கிக்கோங்க. அதில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்த விஷயங்களை, கொண்டாடின விஷயங்களை, உங்களுக்கு நிறைய அற்புதங்களும் அதிசயம் நடந்திருக்குங்க உங்கள் வாழ்க்கையில். அதெல்லாம் எழுதுங்களேன். எப்படி எழுதுணுன்னா, உங்கள் மனம், உங்களுக்குள்ளே இருக்கிற மனசக்தியும் கற்பனை சக்தியும், நீங்கள் எந்த விஷயம் ஆசைப்படுறீங்களோ, உங்களுடைய தேவைகள் எதுவோ அதை முதல்ல நீங்கள் வரிசைப்படுத்துங்க. நீங்கள் இப்போ இருக்கிற வயதுலேருந்து நீங்கள் கடந்து வந்த பாதைகளை ஒவ்வொரு வருடமாக உங்களுக்கு அறிவு ஏற்பட்டு உங்களுக்கு உலகில் வாழ்க்கை அனுபவங்களை புரிஞ்ச விஷயங்களை எப்போ ஏற்பட்டதோ அந்த விஷயங்களை நோக்கி நீங்கள் 10 வயதில் ஏற்பட்டுடலாம், இல்லை சில பேருக்கு 14 ஏற்பட்டுடலாம். நல்ல புரிதலோடு உங்களுக்கு ஏற்பட்டிருக்குல்ல, அந்த வருடத்துலேருந்து நீங்கள் தொடங்குங்கள. அந்த வருடத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதங்களும் அதிசயங்களும் ஒரு கொண்டாட்டமும் நடந்திருக்குல்ல. உங்கள் மேரேஜ், உங்களுடைய பிள்ளைங்க, நீங்கள் எதுனா தொழில் செஞ்சு பெரிய நிலையில் வந்திருக்கலாம், பிஸ்னஸில் ஒரு கொடி கட்டி பறந்துருக்கலாம். இதை மாதிரி விஷயங்களை, நீங்கள் மறந்து போன விஷயங்கள், நல்ல விஷயங்களை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் எழுதுங்களேன். என்ன நடக்குது பாருங்கள் உங்கள் வாழ்க்கை. எப்பயுமேங்க ஒரு விஷயம் நமக்கு தெரியும், ஆனால் நம்ம அதை கடந்து போயிடுறோம். அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம வினாடியில் வாழுதில்லைங்க, நிகழ்காலத்தில் வாழுதில்லை. அதனால தான் நம்ம அதை மிஸ் பண்ணுறோம். அதனால் இனிமேட்டு என்ன பண்ணுங்க, இரவுலேயோ காலையிலையோ இந்த பழக்கத்தை ஏற்படுத்திங்க. உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்ததை எழுதிங்க முதல்ல. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன ஆக போகிறீங்க, நீங்கள் எதை நோக்கி கோல் செட் பண்ணுறீங்க, நீங்கள் எதை நோக்கி இழுக்க போகிறீங்க அந்த பிரபஞ்சத்துலேருந்து சக்தியை, அப்படின்றத எழுதுங்களேன். உங்களுக்கு வீடு வேணுமா, கார் வேணுமா, என்ன வேணாலும் எழுதுங்க. ஆனால் ஒரு விஷயம், அந்த அந்த எழுதும்போது நம்ம என்ன செய்யணும், அன்பும் தர்மமும் நன்றி உணர்வு இருக்கணுங்க. இந்த 3 விஷயம் அவசியம் இருக்கணும். இந்த 3 விஷயம் நம்ம புலன்கள் மூலமாக தான் வெளிப்படுத்த முடியும். இந்த 5 புலன்கள் மூலமாக நம்ம உணர்வுல நம்ம அந்த பிரபஞ்சத்தாண்ட கனெக்ட் பண்ணி, விடிகாலம் ரொம்ப அற்புதமான நேரங்க. பிரபஞ்சத்தா கூட நம்ம பேசக்கூடிய நேரம் ஒரு அற்புதமான நேரங்க. அந்த நாளில் சொல்லுவாங்க, தேவர்கள் மேலே போவாங்களாம். ததாஸ்துன்னா நீங்கள் என்ன நினச்சி கேட்குறீங்களோ அது நடக்குங்க. ததாஸ்துனா அப்படியே நடக்கும் அப்படின்றது ஒரு பிளஸ்ஸிங்க. பாருங்கள், இவ்வளோ சூட்சும சக்தி, இந்த பேராற்றல் இந்த பிரபஞ்சம் முழுதும் இறைசக்தி பரவி வச்சுருக்குங்க. இன்னும் கேட்டால் சில மகான்களும் ஞானிகளும் அப்பயே சொல்லியிருக்காங்க, பிரபஞ்சம் வள்ளலார் சொல்லியிருக்காரு, பிரபஞ்சம் விரிதான். நம்மளுடைய எண்ண அலைகள் நல்ல விஷயங்களை நோக்கும்போது அந்த கற்பனை சக்தி, இந்த பிரபஞ்சமே விரிஞ்சு நம்மளுடைய எனர்ஜிக்கு ஏற்ற மாதிரி அது சக்தியை கொடுக்குதாங்க. அது நிறைய சூட்சுமத்தில் நிறைய விஷயம் அந்த பிரபஞ்சத்தில் வினாடிக்கு வினாடி கொண்டு தான் இருக்குங்க. பாருங்கள், நாம் செய்ய வேண்டியது டெய்லி எழுதணும். நிகழ்காலத்தில் நம்ம இருக்கிறோம். 5 புலன்கள் உணர்வோடு தான் இந்த பிரபஞ்சத்தை கூட கனெக்ட் பண்ண முடியும். அதுக்கு 3 விஷயம் சொல்லிக்கிறேன். நன்றி உணர்வு ரொம்ப ரொம்ப அவசியம். அன்பு, தர்மம். இந்த 3 விஷயத்தை நம்ம ப்ரெசண்டில் நம்ம ஃபீல் பண்ணி ஒரு ஏக்கத்தோடு நம்ம எழுதும்போது, அதை எழுதி வச்சுட்டு நீங்கள் டெய்லியே வாசிக்கலாங்க. டெய்லியே நீங்கள் வாசிக்கலாம். இந்த எதோ நம்ம பார்க்குறோம், யூடியூப்லேயும்
படங்கள்லையும் தேவையில்லாத நபர்களை பற்றி பேசுறதெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு அவங்க வாழ்க்கை அவங்க வாழறாங்க. ஏங்க நம்ம இன்னொருத்தரை பற்றி பேசணும்? நம்ம டைம் ஏங்க வேஸ்ட் பண்ணணும்? நீங்கள் ஒரு குறிக்கோள் லட்சியத்தை ரெடி பண்ணிட்டு அதை நோக்கி நகருங்களேன். இன்னும் கேட்டால் பக்தி யோகத்தில் இருக்கிறவங்க ஹரே ராம ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை ஒரு 9 முறை எழுதிட்டு கூட நீங்கள் எழுதலாங்க. அதில் உங்களுக்கு அந்த ஈடுபாடு ஏற்படுங்க. நன்றி, வணக்கம்.